ஹலோ. எஸ் சார். சரி, ஓகே. கண்ணா, இது நம்ம விக்ரம் சார் சொன்ன மாதிரி அப்புறம் நானும் ப்ரீவியஸாக உங்களுக்கு அனுப்பிட்டு இருந்தேன். சரியா? ஒரு சின்ன ஐடியா கான்டெஸ்ட் இருக்குது. இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் நாட் ஃப்ரம் எனி இன்ஸ்டியூஷன். இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. என்னோடய ஸ்க்ரீன் நான் ஒன்றும் ப்ரெசென்ட் பண்ணல. ஒரு நிமிஷம். ப்ரெசென்ட் த ஸ்க்ரீன். I hope my screen is visible to everyone. விசிபிளாக இருக்கா? விசிபிளாக இருக்கா சார்? ஹலோ, எஸ் சார். விசிபிளாக இருக்கா? ஒரு நிமிஷம். கண்ணா, இந்த இன்னோவேட்டர் சேலஞ்ச் 2024 ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், ஆம் எஜுகேஷன், எஸ்டி மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், ஓகேவா? இவங்க 3 பேரும் கம்பைன் பண்ணி இந்த கான்டெஸ்ட்டு. கண்ணா, ஆடியபிளாக தானே இருக்குது? ஹலோ. எஸ் சார். ஓகே. இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு இன்னோவேட்டர் சேலஞ்சுக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தராங்க. சரியா? இது வந்து சின்ஸ் 2020லேருந்து இந்த ஈவெண்ட் போயிட்டுருக்கு. இது வந்து 3rd எடிஷன். நம்ம ஆக்சுவலாக 22ல் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணல, 23ல் பண்ணோம். ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரே ஒரு டீம் மட்டும் ஃபஸ்ட் ரவுண்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆனாங்க. நம்ம இந்த டைம் வந்து கொஞ்சம் எல்லோரும் ட்ரை பண்ணலாம். சரியா? இது 3rd எடிஷன். ஸோ இப்போ தான் இது நியூவாக தான் இந்த ஈவெண்ட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்ன எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க பாரு. த காம்படிஷன் இஸ் ஓப்பன் டு ஆல் ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் இந்தியா. ரொம்ப நேரோ டவுன், ஓகேவா? ஒன்லி இன்ஜினியரிங், ஒன்லி இந்தியன் மட்டும் தான் இதை அப்ளை பண்ண முடியும். ஒரு பர்சூவிங் ஆர் டீச்சிங் அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ், ஓகேவா? இவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ்னால் என்னது? பிஜி, எம்இ படிக்கிறவங்கலாம், ஓகேவா? ஸோ இதுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். த டீம் ஈவெண்ட் ஈச் ஷுட் ஹாவ் அ 1 ஃபேக்கல்ட்டி 4 ஸ்டூடெண்ட். நம்ம மினி ப்ராஜெக்ட் பேட்ச் எப்படி இருக்குது? 4 ஸ்டூடெண்ட் ஒரு ஃபேக்கல்ட்டி தான் இருக்குது. பெட்டர் யூ ஹாவ் த சேம் டீம், ஓகேவா? The entire idea must be submitted only by the faculty member on behalf of the team. சொல்கிறது புரியுதா? இந்த என்ட்ரி யார் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும்? ஹலோ. ஃபேக்கல்ட்டி சார். ஃபேக்கல்ட்டி என்ட்ரி பண்ணும், ஓகேவா? அப்புறம் செமி ஃபைனலிஸ்ட்டு எல்லாம் இன்வைட் பண்ணுவாங்க. இன்வைட் பண்ணி நம்ம அங்கே போய் கான்டெஸ்ட்டு போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 1 ஃபேக்கல்ட்டி அண்ட் மினிமம் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த செமிஃபைனலுக்கு போகணும், ஓகேவா? இப்போ அந்த ஐடியாவை எப்படி சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா, அதுக்கு சில தீம் கொடுத்துருக்காங்க. அந்த தீம் என்னென்னா ரொம்ப சிம்பிள். நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லி. இப்போ சார் புதுசாக வந்ததுக்கப்புறம் இந்த போஸ்டர் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கரெக்டாக? நம்ம ஏ பிளாக் என்ட்ரன்ஸில் இது இருக்கும், கரெக்டாக? ஹலோ. 17 சஸ்டைனபிள் கோல்ஸ் இருக்குது, சரியா? இந்த 17 சஸ்டைனபிள் கோல்ஸில் ஏதாவது ஒரு கோல் எடுத்து, எக்ஸாம்பிள் நோ பாவர்ட்டி, 0 ஹங்க்ரி, குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், குவாலிட்டி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, க்ளீன் வாட்டர் அண்டு சானிடைசேஷன். ஸோ இது மாதிரி எவ்வளோ கோல்ஸ் இருக்குது? மொத்தம் 17 கோல்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போனோம்னா ஒரு சின்ன வீடியோ இருக்குது, யூடியூப் வீடியோ. இதெல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து எலாங் வித் இந்த சஸ்டைனபிள் கோல் டெவலப்மெண்ட் G20யோட தீமும் எடுத்து ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போது அந்த G20 தீம் போகலாம். அந்த லிங்க் நான் உங்களுக்கு எடுத்து தரேன் உனக்கு. இது ரெண்டுலையும் அவங்க மெயின் ஸ்ட்ரீமாக வச்சுருக்கிறது இங்கே இருக்கிற முன்னாடி இருக்கிறது தான். 1 2 3 4 5 எவ்வளோ தீம்ஸ் கொடுத்துருக்காங்க? 6 தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 6ம் அந்த கோலுக்குள்ளே வந்துடும், ஓகேவா? ஸோ அதை எடுத்துகிட்டு நீ ஃபஸ்ட்டு டைட்டில் எடுத்து ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லிங்க் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எகைன் அந்த சஸ்டைனபிள்குள்ளே தான் போகுது.
ஒரு ப்ரீஃபாக நீ எடுக்கிறது ஒன்று ஒன்றை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்கோ. இந்த டீட்டெயிலை படிச்சுட்டு அது போக சில ரெஃபரன்ஸ் லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் டைம் லைன், நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைம் லைன் இதுதான். இது வந்து ஆக்சுவலாக 5th மார்ச்சில் லான்ச் பண்ணது. அப்போ நம்ம EDA ஹேக்கத்தான் பண்ணிட்டு இருந்தனால இதை கொஞ்சம் அப்போ நம்ம இம்போஸ் பண்ணல. அப்புறம் 30th ஏப்ரல் தான் இப்போ சப்மிஷனுக்கு லாஸ்ட் டேட். 13th கம்மிங் டியூஸ்டே. ஸோ இது என்னென்னா ஜஸ்ட் லைக் நம்ம சப்மிட் பண்ண முடியாது. இதில் ஒரு கூகுள் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணணும். அந்த கூகுள் ஃபார்மில் வந்து யூ நீட் டு அப்லோட் ஒன் போனாஃபைட் சர்டிஃபிகேட் ஆத்தென்டிகேஷன் லெட்டர் ஃப்ரம் த பிரின்சிபல் ஆஃப் த இன்ஸ்டியூஷன். ஸோ அந்த லெட்டர் வந்து மண்டே சப்மிட் பண்ணால் தான் நமக்கு மண்டே ஈவினிங் கிடச்சிதுன்னா டியூஸ்டே அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 o'clock இதை நம்ம சப்மிட் பண்ண ட்ரை பண்ணலாம். இது எவ்ரி இயர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்லாட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் வருவாங்க ஒரு 2-3 டேஸ்க்கு. பட் நம்ம அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். இந்த டியூஸ்டே அன்னைக்கு சர்வர் ரொம்ப டவுனாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் குயிக்காக முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடணும், சரியா? இதில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னென்னா பார்ட்டிசிபேஷன் certificates only given for the prototype demonstration as mentioned in the given guideline. ஸோ நீ என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலுமே அதில் ஒரு ஹார்ட்வேர் ப்ரோட்டோடைப் இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, இந்த ஆத்தென்டிகேஷன் லெட்டர் நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆத்தென்டிகேஷன் லெட்டரை நம்ம வந்து சைன் பண்ணி பிரின்சிபல்கிட்ட வாங்கி அதை அப்லோட் பண்ணணும். த தேர்ட் ஒன், ப்ரோட்டோடைப்புக்கு நீ என்னென்னலாம் யூஸ் பண்ணுறியோ அது இந்த டூல்ஸில் யூஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் உனக்கு வந்து அந்த ஹார்ட்வேர் சென்ட் பண்ணுவாங்க. நீ கண்டிப்பாக இந்த டூல்ஸ் ஃபார் ப்ரோட்டோடைப்பிங் இந்த பேஜை ஃபுல்லாக படிக்கணும். இதில் என்ன டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ஹார்ட்வேர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு இந்த ஹார்ட்வேரில் ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் சூஸ் பண்ணி, இப்போ IoT அப்படின்னா இதில் எந்த மைக்ரோ கண்ட்ரோலில் அந்த IoT சப்போர்ட் ஆகுது, AAMLனா எதில் AAML சப்போர்ட் ஆகுது நீ பார்க்கணும். பார்த்துட்டு அந்த ஹார்ட்வேரை நம்ம சூஸ் பண்ணோம்னா சேம் ஹார்ட்வேர் நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆகும் பட்சத்தில் உனக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் தே வில் கிவ் யூ சம் டைம், அதுக்குள்ளே ப்ரோட்டோடைப் பண்ணணும். சம் மென்டரிங் செஷன் கூட அவங்க பண்ணி தருவாங்க, ஓகேவா? ஸோ இதில் ஐடியா எங்கே சார் சப்மிட் பண்ணுறது? ஸோ இதை கிளிக் பண்ண அப்படின்னா இஃப் யூ கிளிக் திஸ் ஐடியா சப்மிஷன் ஃபார்ம்னா யூ வில் கெட் ஆன் அ கூகுள் ஃபார்ம். வெரி சிம்பிள், யூ நீட் டு ஃபில் திஸ் கூகுள் ஃபார்ம். ஸோ ஃபேக்கல்ட்டி நேம், ஃபேக்கல்ட்டி ஐடி, டெசிக்னேஷன், டிபார்ட்மெண்ட், இன்ஸ்டியூட் நேம், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த டீம், அதுக்கடுத்து டைட்டில் ஆஃப் யுவர் ஐடியா, ஓகே. அண்ட் தென் இந்த 6 கேட்டகரியில் எந்த கேட்டகரின்றதை செக் பண்ணணும். மோர் தேன் 1 இருந்ததுன்னா யூ கேன் சூஸ் மோர் தேன் 1. ஸோ ஓகேவா? ஸோ மல்டிபிள் இது இங்கே சாய்ஸ் கிளிக் பண்ண முடியும். இட் இஸ் நாட் அ ரேடியோ பட்டன். அண்ட் தென் ஒரு 100 வேர்ட்ஸ்க்குள்ளே ஒரு ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் யுவர் ஐடியா. எகைன் இன்னொரு காலம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதில் வந்து ஐடியாஸ் இஸ் லிங்க் டு த அபவ் தீம், எந்த தீம் கூட போயிருக்குன்றதை ஃபஸ்ட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் ப்ரீஃபாக ஐடியாவை சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஐடியா ஹவு யுவர் ஐடியா இஸ் யூனிக் ஃப்ரம் அதர்ஸ். ஓகேவா? என்ன ப்ராடக்ட் ஆல்ரெடி இருக்குது, நீ எந்த அளவுக்கு யூனிக்காக அது கொண்டு வர. இது லைக் EDAக்கு நம்ம சப்மிட் பண்ண மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ எகெயின் 2 more காலம் இருக்குது. இதை எப்படி சொல்யூஷன் தர போகிறேன் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே மெயினாக ஒன்று கேட்டிருக்கிறாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு பார்த்தோன்னா எல்லாமே டைம் ஷெட்யூல்ஸ். இங்கே பார்த்தாலே தெரியும், ஒரு டைம் ஷெட்யூல்குள்ளே நீ முடிக்கணும். ஸோ அப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை உன்னால் 6 to 8 வீக்ஸ்க்குள்ளே முடிக்க முடியுமா அப்படின்னா மட்டும்தான் உனக்கு இங்கே வந்து மோர் வெயிட்டேஜ், புரியுதா? ஸோ அதுக்கு எஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டூல்ஸ் ரெக்கையோடு உனக்கு நான் இந்த ஷீட் காட்டினேன் பார்த்தியா, என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்றதை யூ நீட் டு மென்ஷன் ஹியர், ஓகேவா? அதுக்கடுத்து நம்மளோட கண்டென்ட்டை வந்து ஒரு ட்ரைவில் சேவ் பண்ணி அந்த லிங்க்கை வந்து இங்கே வந்து அந்த ட்ரைவோட லிங்க் வந்து இங்கே கொடுக்கணும், சரியா? அது என்ன எப்படி அந்த ட்ரைவ் லிங்க் கிரியேட் பண்ணுறது எல்லாம் பார்க்கலாம். அதில் என்னென்ன இருக்கணுன்றதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், பிளாக் டயக்ராம் இருக்கணும், ஹார்ட்வேர் டீட்டெயில் இருக்கணும், ஃப்ளோ சார்ட், எனி அதர் டீட்டெயில்ஸ் அபவுட் யுவர் ப்ராஜெக்ட். இதை மட்டும் கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ஃபார்மெட் இருக்குது, நாங்கள் சென்ட் பண்ணுறோம். அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. லாஸ்ட்டாக ஆத்தென்டிகேஷன் லெட்டர், பிரின்சிபல்கிட்ட சைன் வாங்கி அந்த லெட்டரை ஸ்கேன் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு எனி அதர் சப்போர்ட் டாக்குமெண்ட் வில் பி கன்சிடர் டு பி வேல்யூஷன் அப்படின்னா ப்ளீஸ் நோட் ஐடியாஸ் வித்தவுட் எனி எபோவ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். மேலே இருக்க அந்த டாக்குமெண்ட் ஏதாவது இல்லாமல் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா அது வந்து என்னது எவால்வேட் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? இந்த ஆத்தென்டிகேஷன் லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா
ஆத்தென்டிகேஷன் லெட்டர், டீம் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் எங்கே இருக்குது ஆத்தென்டிகேஷன் லெட்டர், இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆத்தென்டிகேஷன் லெட்டரில் உனக்கு என்ன இருக்குன்னா உங்கள் டீமோட டீட்டெயில்ஸு, கைட் டீட்டெயில், காலேஜ் நேம், இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக அங்கே ஆஃபீஸில் இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டா போதும். இதை ஃபில் பண்ணி ஒரு மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலேஜ் சீல் வச்சு இதை சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்டர்ஸ்டுட்? ஹலோ, புரிஞ்சுதாடா? எஸ் சார். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஐடியாவை நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணலாம். இதில் என்னென்னா இந்த ஐடியாஸ் பண்ணும்போது அவங்க இன்னொன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது, ஹவு தே வில் எவாலுவேட் யுவர் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ அது எங்கேருந்து எடுத்தோம்னா இங்கே இருக்குது, எவாலுவேஷன் க்ரைட்டீரியா ஃபார் ஐடியா சப்மிஷன். இதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா உங்கள் எவாலுவேஷன் க்ரைட்டீரியாவுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கிறது தெரியும். ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கே இருக்குது ட்ரைவில், ஹேக்கத்தானில் ஆர்மில் 2024 evaluation idea criteria. இது very very important. So we have multiple stages in this event. So first eventல மட்டும் என்ன மெயினாக வேணுன்றதை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐடியா எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு இது நீ சப்மிட் பண்ணும்போது என்னெல்லாம் பார்க்கணும், இந்த எக்ஸல் சீட்டை படித்து பார்த்துக்கோ, இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வரணும். அதுக்கப்புறம் ஐடியா டஸ் நாட் டெமான்ஸ்ட்ரேட்னா 0 மார்க் போட்டுருவாங்க. ஐடியா அட்டன் பண்ணியிருக்குன்னா 1 மார்க்கு. ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. எதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ்ன்றது இந்த எக்ஸல் சீட்டில் கிளியராக இருக்குது. ஒரு தடவை படித்து பார்த்துக்கோ. இன்னோவேஷனாக இருக்கா, யூனிக்னஸ்ஸாக இருக்கா. யூனிக்னஸ்ஸாக இருந்தால் அதுக்கு, அதாவது இதில் அப் டு 10 வரைக்கும் ஒவ்வொரு க்ரைட்டீரியாவில் ஸ்கோர் கொடுப்பாங்க. அந்த ஸ்கோர்லேருந்து வெயிட்டேஜ் எவ்வளோ எடுத்துக்குவாங்க, 2 மார்க்ஸ்க்கு எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி அடுத்த க்ரைட்டீரியா 2.5, அடுத்த க்ரைட்டீரியா 2, இதே மாதிரி ஆட் பண்ணி புட்டுக்கதெல்லாம் உனக்கு ஒரு ஸ்கோர் கிடைக்கும். அண்டர்ஸ்டுட்? ஹலோ, இந்த எக்ஸல் சீட்டை ஒரு தடவை படித்து பார்த்துக்கோ சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இது இந்த நமக்கு மார்க் போடுறதுக்கு எல்லா கேட்டகரியிலையுமே நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணி அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கோமான்னு. சரியா? ரொம்ப டைம் இல்லை, ஷார்ட்டாக ஐடியாவை எடுத்துகிட்டு இன்னிலேருந்து ஒர்க் பண்ணிக்கோ. நாளைக்கும் ஃபுல் டைம் எடுத்துக்கோ. ஆனால் டீமை கன்ஃபார்ம் பண்ணி போனோஃபைடை நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா? இந்த போனோஃபைடுக்கு உண்டான டாக்குமெண்ட்டை மட்டும் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோ. என்ன சொல்லியிருக்காங்க, பார்ட்டிசிபேஷன் இதுக்கு ஹியர் பை ஆத்தென்டிகேட்டட் லிஸ்ட் ஆஃப், அவ்வளோதான். இதில் வெறும் உன்னோட நேம் ஆஃப் த ஐடியா, அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த ஐடியா மட்டும் இன்றைக்கி ரெடி பண்ணிக்கோ. அதுதான் இன்றைக்கி டாஸ்க். ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு மார்னிங் இது நீ கொடுத்துட்டு அப்படின்னா நம்ம கொடுத்து பிரின்சிபல்கிட்ட சைன் வாங்கிடலாம். ஓகேவா? ரிமைனிங் எல்லாம் யூ டேக் ரிமைனிங் டே டைம். ஒஸ்ட் கேஸ் நம்ம என்னென்னா டியூஸ்டே அன்றைக்கி ஃபஸ்ட் ஹவர் இதை நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணோம். ஓகேவா? உங்கள் டீம் கைடு யாராவது கைடு இருக்காங்கன்னா கைட்டை பேசிக்கோங்க. எப்படி சப்மிட் பண்ணணும்னா 4 ஸ்டூடெண்ட் இருக்கணும், மேக்ஸிமம் ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்கணும். ஓகேவா சார்? ஹலோ, இது யாராவது சீனியர் ஜூனியர், நான் வந்து மினி ப்ராஜெக்ட்ன்றது உனக்கு ஒரு கைடுக்காக சொல்லியிருக்கேன். நான் இல்லை சார் வேறு டீமாகவும் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் ஆல்ரெடி அப்படின்னா மல்டி டிசிப்ளினரி டொமைனாக யாராவது இருந்தால் கூட நீ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? am I clear? எஸ் சார். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் எல்லாமே வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணி வச்சுருக்கேன், அந்த லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா ரொம்ப சிம்பிள், இந்த ஒரே ஒரு வெப்சைட் லிங்க் இருந்தால் போதும். ஓகே, அகெயின் ஐ போஸ்ட் திஸ் வெப்சைட் லிங்க் இன் த சேட் பாக்ஸ். அதுலேருந்து எடுத்துக்கோ. எடுத்துகிட்டு எல்லோரும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணு. ஓகேவா? நேற்று ஒரு இது ரிசல்ட் ஒரு போட்டிருந்தோம், இந்தியன் ஆயில் இது. சரியா? அதை எல்லா குரூப்பில் போட்டிருந்தேன். 2 டீம் மட்டும் தான் டெஸ்ட் எழுதியிருக்காங்க. இனிமேல் எதையும் மிஸ் பண்ணிடாத. இது மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறேன், இண்டஸ்ட்ரியல் ஈவெண்ட் ஏதாவது வந்ததுன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாத. பிகாஸ் சம்டைம்ஸ் த கான்டெஸ்ட் ரிசல்ட்ஸ் மே கன்வெர்ட் தட் இன்டு யுவர் இன்டர்ன்ஷிப் ஆர் யுவர் ஜாப். அண்டர்ஸ்டுட்? ஓகேவா? எஸ் சார். எஸ் சார். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. வந்தவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸு. உங்கள் வராத டீம்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கோ. எனக்கு மினி ப்ராஜெக்ட் டீமுன்றது ஒரு கைட்லைனாக கொடுத்துருக்கேன். ஏன்னா அதில் 4 மெம்பர்ஸ் இருக்கிறதுனால எனக்கு நீ வந்து முடிஞ்ச அளவுக்கு மல்டி டிசிப்ளினரி யாராவது 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸை ஆட் பண்ணி பண்ணனா வெல் அண்ட் குட்.
ஓகே. ஸோ எல்லாத்தையுமே ஈவினிங்குள்ளே டீம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு வந்து எல்லோரும் எனக்கு நான் ஒரு கூகுள் ஃபார்ம் போடுறேன், எனக்கு டீம் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி உன்னோட அப்ட்ராக்டாக ஐடியாஸை அந்த ஃபார்மில் சப்மிட் பண்ணு. ஓகேவா? சார் டவுட் சார். ஓகே. ஆனால் வேறு எதுவும் டவுட் இருக்கா? சார் சரி சார். ஆப்போசிட் ஜெண்டர் இருக்கிற மாதிரி டீமை கிரியேட் பண்ணிக்கோ, அதையும் பார்த்துக்கோ. மோனோபுலியாக ஒன்லி பாய்ஸ் ஒன்லி கேர்ள்ஸாகவும் இருக்க வேண்டாம். அதே மாதிரி டே ஸ்காலர் ஹாஸ்டலர் மிக்ஸ்டாக இருக்குன்றதையும் பார்த்து பண்ணு. ஓகேவா? சார் சொல்லுங்கள் சார். இந்த டிசேபிள் பீப்புள்ஸுக்கு நம்ம பண்ற மாதிரி இருக்கிறது என்ன ஐடியால வரும் சார்? ஹெல்த்ல வரும் சார். டிசேபிள் பீப்புள் வந்து வெயிட் அ மினிட், என்ன க்ரைட்டீரியா வரும்னா டிசேபிள் பீப்புள் இங்கே இதில் பார்த்தோம்னா குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்கில் வரும்னு நினைக்கிறேன் கண்ணு. சரி சார். ஓகே சார். துணையே இருக்குது உனக்கு. ஓகே சார். ஓகே பாரு, the goal focus on the ensuring health, lives and promotion of well-being every individual at all ages. Okay, the aim to achieve universal health coverage, provide access safe and affordable medicines, vaccine across globe. The globe seeks the end it is non-infectious. பார்த்தேன் சார். உள்ளுக்குள்ள ஃபுல்லா வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ஒருத்தருடைய ஹெல்த் மெயின்டைன் பண்றது, எப்படி ப்ராப்பர் ஹெல்த் செக் பண்றது, அந்த மாதிரி தான் சார் கொடுத்திருக்காங்க. அந்த இதுல ஹெல்த் இதுல பாரு, இதுல எங்க வருதுன்னு பாரு. சரி சார். எஜுகேஷன், ஜெண்டர், வாட்டர் ஈக்குவல், அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி. சரி, உனக்கு அப்புறம் இன்னொன்று காட்டிடுறேன். இப்போ வந்து சார் இது எந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் இவங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 காம்படிஷனை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா 2023 காம்படிஷனோட வின்னர்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? யார் இந்த யூனிவர்சிட்டி இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இங்கே பண்ணியிருக்காங்கன்னு பாரு. ஸ்மார்ட் பயோகேஸ் பண்ணியிருக்காங்க, கிராப் ஸ்மார்ட் அனலைசர், ஆட்டோமேஷன் யூஸிங் ஐஓடி பண்ணியிருக்காங்க, அப்புறம் என்ன ஹோலோ சோல்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா. ஸோ இதில் இது எல்லாமே இதில் இப்போ வேரியஸ் லெவலில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க ஐடியாஸ் கூட லிஸ்ட் இருக்குது. இதே வெப்சைட்டில் தேடினா கிடைக்கும். இது வின்னர்ஸ் வந்து லாஸ்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் ஈவெண்ட் டீட்டெயில்ஸு இதில் போய் பாரு. நம்ம லாஸ்ட் இயர் நம்ம காலேஜ் நேம் இதில் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தோம். செமிஃபைனல் சப்மிஷன் இன்வென்டர் சேலஞ்சஸ் ஐடியாஸ் ஒன்றும் சார். இது வந்து அந்த நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்றது த்ரூ அவுட் த இன்னோவேட்டிவ் சேலஞ்சஸ். யார் இதில் நம்ம காலேஜ் நேம் இங்கே இருக்குது பாரு. 8 டீம்ஸ் வேறு. இது வந்து ஃபைனல் இதுதான் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு ப்ரிலிமினரி லெவல்லாம் எடுத்துட்டாங்களா? செமிஃபைனல் லிஸ்ட் டீட்டெயில்ஸ் இதில் பார்த்தோம்னா இங்கே இருக்கா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இவங்க தான் ஐடி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி கீழே பண்ணவங்க. இவங்க என்ன பண்ணிக்க பாரு, சைன் லாங்குவேஜ் ரெகக்னேஷன் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே போய் மேலேயும் பார்த்தோன்னா எல்லா ஐடியாஸும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணி பாரு. லாஸ்ட் இயர் என்ன மாதிரி ஐடியாஸ் வந்து நமக்கு இதாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட் எடுத்த உடனே பாரு, அதுவும் சைன் லாங்குவேஜ் தான். ஓகேவா? ரத்தினம் காலேஜ் குருல. ஓகேவா? ஸோ இந்த பேஜஸையும் போய் கோத்ரூ பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த பேஜ் நான் எங்கே அனுப்புறது, வாட்ஸ்அப்ல போட்டுறேன் சார். ஏதாவது ஒரு குரூப்பில் போடுறேன், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து 2023ஓடது. ஸோ லைக்வைஸ் யூ மே கெட் இட் ஃபார் இது வின்னர்ஸையும் கொடுத்துடலாம். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ்டா. இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. உன் ஃபோட்டோலாம் இங்கேயே இருக்குடா, புரியுதா? ஒரு 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 இண்டஸ்ட்ரியோட வெப்சைட்டில் உங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் ரெகக்னேஷன் இருக்குது. அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகும்போது ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கனாலே போதும். நீ எந்த கம்பெனிக்கு போனாலும் யூ நோ நீட் டு ப்ரொனவுன்ஸ் யுவர் ஸ்கில்ஸ். நீ ஜஸ்ட் இந்த ரெஸ்யூமில் தூக்கி இந்த லிங்க் மட்டும் போஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். புரியுதா இம்பார்ட்டன்ஸ்? ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் டிலே ஆகிட்டோம். ஏன் டிலே ஆனோன்ற ரீசனும் சொல்கிறேன். நமக்கு சிஏவே மூச்சு விட முடியாத அளவுக்கு இருக்குது. நீங்கள் அதில் நாங்கள் ஃபாலோ பண்ண, நீங்கள் அதை பாஸ் ஆக, அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணியிருந்தால் முன்னாடியே புஷ் பண்ணியிருப்போம். அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2022 காம்படிஷனில் அதே மாதிரி இருக்குது பாரு. இதுதான் ஃபஸ்ட் டைம் இது பண்ணும்போது எங்கே கொடுத்துருக்காங்க இன்னோவேட்டர் செமிஃபைனல் டீட்டெயில்ஸ்.
ஸோ அந்த செமிஃபைனல் டீட்டெயில்ஸில் என்ன பாரு இதில் பாரு ஏஎம்எல் ஐஓடி. நம்ம ஐஓடிலலாம் ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட நிறைய இன்புட்ஸ் இருக்குது. வெப்சைட் இருக்குது, டொமைன் இருக்குது. ஓகேவா? ஒன்லி வி நீட் டு கான்சன்ட்ரேட் ஆன் த ஏஎம்எல் பார்ட். ஓகேவா? ரிமைனிங் எல்லாம் ஓகே சார். ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட ஐஓடியில் நம்ம இன்ஃப்ரா நம்மக்கிட்ட கையில் இருக்குது. நம்ம நேற்று அந்த பிரபாகரன் பெஸ்ட் ஆஃப் கைன் வாங்கினால அவங்கெல்லாம் வி கேன் டேக் இட் எஸ் அ மென்டர் திஸ் டைம். ஸோ மென்டரை எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட நம்ம வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தர சொல்லி பண்ணலாம். வி ஹவ் மெனி வேஸ் டு டூ மினி ப்ராஜெக்ட். இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே டு மேக் யுவர் டீம். பட் அந்த டீம் வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுமான்றது லிட்டில் டவுட். பிகாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ட்ரிபிளி டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. புரியுதா? பெட்டர் இஃப் பாசிபிள் ஜாயின் வித் த ஐடி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புள் ஆர் ஏடிஎஸ் பீப்புள். டுகெதர் வி கேன் டூ சம்திங். ஓகே, ஓகே சார். டீம் ஃபார்ம் பண்ணிக்கோ. இட்ஸ் அப் டு யூ. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு, இங்கே கொடுத்துருக்க டேகே பார்த்துக்கோ. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் அண்ட் ஐஓடி. இது 3 தான் டெக்னாலஜி ஸ்டாக்கில் இந்த பர்டிகுலர் இயர் 2022 ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 2023 Okay, sir. ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2023 வந்து பார்ப்போம். அதுவும் ரிமைன் அதே தான் இருக்கும். அது 2023ல் வந்து 23ல் வந்து அந்த தீம்ஸ் கொடுக்கல. இதில் இன்னொரு இது இருக்குன்னா, இந்த ஐடியா சப்மிஷன்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணணும். ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லி நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். நாங்கள் அட்டன் பண்ணி இப்போ எங்கள் நேம்லாம் கூட அந்த வெப்சைட்டில் இருக்குது. நாங்கள்லாம் குவிஸ் எல்லாம் வின் பண்ணி எங்களுக்கு சில போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் அந்த வெப்சைட் லிங்க்கு கரெக்டாக இப்போ அடித்தா வரும். ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் லாஸ்ட் இயர் 2023ல் நம்ம நம்ம காலேஜிலேருந்து 3 ஃபேக்கல்ட்டி ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். அது இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஏதாவது வருதா? அவங்க கொடுத்த எஸ்டிஎம் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குது. உங்கள் சீனியர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை அந்த ஃபைன் பண்ணி உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பி விட்றேன். சரியா? ஓகே சார். இது ஒரே செகண்டு. இந்த இவர் சூரிய குணசேகரன் சார் அதில் போனால் அவர் பிளாக்ல போட்டிருப்பார் அந்த டீட்டெயில்ஸ்லாம். ஓகே, தட் வி வில் இதில் தான். எஸ், செமிகண்டக்டர் இதில் இது வந்து 1 டே இது. சரி, நான் உங்களுக்கு அதை பார்த்துட்டு வேற ஒரு ஒகேஷனில் அது காட்டுறேன். சரியா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா சார்? கண்ணா பி கிளாஸ் ஏதாவது டவுட் இருக்காடா? ஹலோ.